இப்பொழுது நம் உலக பிராமண நலசங்கத்தின் தலைவர் திரு சிவநாராயணன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹ. எங்களது உலக பிராமணர்கள் நலசங்கம் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 11 வருடத்தை கடந்து 12வது வருடத்தை நோக்கி செல்கின்றது. எங்களுடைய முக்கியமான நோக்கம் நம்மில் நலிந்தோர் சமூக பொருளாதார முன்னேற்றம். கடந்த 11 வருடங்களாக எங்களால் முடிந்த சில சத்காரியங்களை, முக்கியமான நல்ல விஷயங்களை, சமூக பொருளாதார நலிவுற்றோருக்கு செய்த நல்ல காரியங்களை உங்கள் முன் வைக்கின்றேன். நேற்று வரையில் 463 குழந்தைகளுக்கு படிப்புக்காக எங்களால் முடிந்த உதவியை செய்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 20 குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்ய இருக்கின்றோம். மேலும் இந்த வருடம் 100 குழந்தைகளுக்கு படிப்புக்காக உதவி செய்ய நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு எல்லோரும் உதவி செய்வார்கள் என்று நம்புகிறேன். அதேபோல 52 குழந்தைகளுக்கு நம்மில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் குழந்தைகள், பெண்களுக்கு கல்யாணத்திற்கு உதவி செய்திருக்கிறோம். 52 குழந்தைகளுக்கு. இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். யார் நம்முடைய சமூகத்தில் யார் மிக எளிமையாக கல்யாணம் செய்ய, அதாவது மகா பெரியவர் அவர்களே சொல்லியிருக்கிறார், நாம் இப்போது வைத்து கொண்டிருக்கும் லௌகீகங்கள் 90%, 10% தான் வைதிக காரியங்கள். இந்த லௌகீகம் எல்லாம் தற்போதைக்கு இந்த 30-35 வயதுக்கு கல்யாணம் செய்பவர்களுக்கு எந்த விதத்திலும் பொருந்தாது. அப்பொழுது அந்த காலத்திலே 15 வயது 10 வயதில் கல்யாணம் செய்த மட்டும்தான் அந்த சமயத்தில் வைத்துக்கொண்ட லௌகீகங்கள் இந்த காலத்திற்கு எந்த வகையிலும் பொருந்தாது. அது செய்வது பாவம் என்றே சொல்லியிருக்கின்றார். அவர் நம்முடைய சர்மா சாஸ்திரிகள் அவருக்கு இருக்கார், அவருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஸோ அதே போல் அதனால் எளிமையான கல்யாணம் செய்ய முன் வருபவர்கள், செலவினை இரு வீட்டினாரும் பகிர்ந்து கொண்டு செய்ய விரும்புபவர்கள், அதே போல் இப்போது எல்லாரும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரே குழந்தை, அது ஒரு பொண்ணோ பிள்ளையோ, அது மாதிரி பிராமண சமூகத்தில் எல்லாமே அப்படியே ஆயிடுச்சு, ஒரே குழந்தை ஆயிடுச்சு. அதனால் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய பெற்றோர்களை கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் பெண்களாக இருந்தாலும் இருக்கிறார்கள். அதனால் பையன்கள் பெண்கள் இருவரும் தன்னுடைய பெற்றோர்களை காற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். அப்படி எங்களுக்கு உறுதியளிப்பவர்களுக்கு எங்கள் உலக பிராமணர்கள் நலசங்கத்தின் சார்பில் கல்யாணம் செய்து கொடுக்க நிச்சயமாக அதற்காக வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம், செலவுகள் செய்து. ஏன்றால் நம்ம செய்கிற கல்யாணத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது 90% வேண்டாது தான். ஸோ அதனால் அதை மட்டும் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் நிறையா பேருக்கு கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட 48 குழந்தை பேருக்கு. அப்புறம் நிறையா பிரேத சம்ஸ்காரம் நம்ம இதுலேயே ரொம்ப கடைசி காலத்தில் இது பண்ண முடியாதவளுக்கு கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் 40 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஃபேமிலிஸ் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வாழ்வா சாவான் இருக்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிராமண சமூகத்தில் இருக்குது. அவங்க இதில் பல பேருக்கு மறுவாழ்வு கிடைக்க அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கோம். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அசிஸ்டன்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரெகுலராக வேத பாடசாலை, ஓல்டேஜ் ஹோம்ஸ், இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக ஆல்மோஸ்ட் 10-15 வேத பாடசாலைக்கு ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ரெகுலராக அதே மாதிரி அன்னதானம், கிராசரி கிட்டு இதெல்லாமும் கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த கொரோனா பேண்டமிக் டயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் எல்லாருக்கும் தெரியும். 1217 குடும்பங்களுக்கு வைதிகால் அர்ச்சகாலுக்கு
கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபா 2500 ரூபா இங்கே உலக பிராமணர்கள் நல சங்கத்திலேருந்து கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் அவளுக்கெல்லாம் கிராசரி கிட்ஸும் நிறைய பேர் கொடுத்துருக்கோம். சமீபத்தில் பார்த்தேன்னா போன வருஷம் முந்தின வருஷம் 2023 நங்கநல்லூரில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 5 பேர் தீர்த்தவாரியில் இறந்து போயிட்டா. அவளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3.2 lakhs அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவளுக்கு நேராக அவள் வீட்டுக்கு போய். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரி வேத பாடசாலை குழந்தைகள் 3 குழந்தைகள் அவள் தவறி போயிட்டா, காவேரியில் மூழ்கி. அவளுக்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபா கொடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்புறம் WBWA ரெகுலராக ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், அதுக்கு தான் ரொம்ப நம்ம பெரியவாளும் காஞ்சி பெரியவாள் நம்ம அதுகளுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் எல்லோரும் யூத் டெவலப்மெண்ட்டுக்கோசரம் நிறையா பண்ணணும்னு பார்க்குறா. அதுக்கோசரம் நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் கோசரம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நிறைய நடத்துகிறதா இருக்கும். அதே மாதிரி WBWA ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் வித் ரெகுலர் மந்த்லி WBWA business network programs and business convention once in 6 months to existing business persons for their continual development with mutual coordination and support. இந்த இன்னைக்கு அவளுக்கெல்லாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா இதுவரையிலும் இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் எங்களோட பிஸ்னஸ் பீப்புள் பி ஃபார் பிஸ் பிராமின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அந்த குரூப்பில் இருக்கிறவா தான் இன்றைக்கி இத்தனை பெரிய கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே அத்தனை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. அவளுக்கெல்லாம் நான் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் சொல்லிக்க தயாராக இருக்கேன். அவளுக்கெல்லாம் எனக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. அப்புறம் ஃப்யூச்சரில் அது மாதிரி தான் வி ஆர் பிளானிங் ஃபார் எ கோச்சிங் அகாடமி ஃபார் IBPS UPSC IAS லா இதுக்கெல்லாம் கோச்சிங் அகாடமி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அது பண்ணிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஹெல்ப் வேணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் டைமான வரலாம் மன்னிச்சுக்கணும். 109 வருட கால ஜாதி துவேஷ பேச்சு 109 வருடங்களுக்கு முன்னாலே 1915-16 ஆண்டுகளிலே என்னுடைய குரு இங்கே இருக்கார். இவர் நெல்லை திரு சடகோபன் 1978 அதாவது 1980 தான் இந்த தமிழ்நாடு பிராமண சங்கம் பழனியில் முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1978 திரு நெல்லை சடகோபன் அங்கு இன்னும் திருநெல்வேலியில் தான் அங்கு வித்திடப்பட்டது பிராமண சங்கத்திற்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் தான். அப்பொழுது அவர்களுடன் சேர்ந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு அவரை போலவர்களை நாம் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லையே என்ற வருத்தம் எப்பொழுதும் எனக்கு உண்டு. ஏனென்றால் ஒரு காலத்திலே எப்படி சுப்பிரமணிய சிவா 1910க்கு முதல் சுப்பிரமணிய சிவா எங்காவது பேசினால் அங்கு 10 மைல் 20 மைல்லேருந்து நடந்து வந்து கூட்டத்துக்கு கேட்பாங்களாம் ஆயிரக்கணக்கான பேர்கள். அதே போல் அவர் அவர் கொடுத்த எழுச்சி தான் அந்த சுதந்திர போராட்டத்திற்கே மிகப்பெரிய எழுச்சி. அந்த எழுச்சியை பிராமண சமூகத்திற்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்தது முக்கிய பங்கு திரு நெல்லை சடகோபன் அவர்களுக்கு உண்டு. அவர் இன்றைக்கும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினால் அதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி பேசக்கூடியவர். அதற்காக தனியாகத்தான் நம்ம நிகழ்ச்சி நடத்த வேண்டும். ஏனெல்லாம் அது எனக்கு தெரிந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அவருடைய பேச்சை கேட்டு தான் நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இவ்வளவு பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் அவர்கள் தான் அதற்கு காரணம். அதே போல் 109 வருட கால முன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் 1915-16 வருடங்களிலே நீதி கட்சி என்று ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சி ஆரம்பித்தவர்கள் பூரா ஆதிக்க ஜாதியை கொண்டவர்கள். இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? ஆரியர் ஆதிக்க ஜாதின்னு. ஆரியருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த 1915-16 ஆரம்பித்தவர்கள் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள், ராஜபரபரியில் வந்தவர்கள், அந்த நீதி கட்சியை ஆரம்பித்தவர்கள். அவர்கள் வழியில் வந்தவர்கள் தான் இந்த திராவிட கட்சி, அதற்கு பின்னால் திமுக அனைவரும். அந்த நீதி கட்சியின் முக்கிய குறிக்கோள் அவர்கள் எதப்படி ஆரம்பித்தால் ஆங்கிலேயர்களால் தூண்டிவிடப்பட்டு, ஏனென்றால் சுதந்திர போராட்டத்தில் ஒரு காலத்திலே வீரவிளக்கு வாவேசோயர், நீலகண்ட பிரம்மச்சாரி, சுப்பிரமணிய சிவா, வீர வாஞ்சிநாதன், இன்னும் பல பெரியோர்கள், பாஷ்ய மையங்கார், மதுரை வைத்தியநாதர், பல பெரியோர்கள்
தன் உயிரையும் துச்சமாக மதித்து போராடியவர்கள் பிராமண பெருமக்கள். இந்த பிராமண சமூகத்தை அழித்து விட்டால் சுதந்திர போராட்டம் நின்றுவிடும், சனாதன தர்மத்தை ஒழித்து விடலாம், இந்துக்களை எளிதாக கிறிஸ்தவர்களாக மாற்றிவிடலாம், மதம் மாற்றி விடலாம் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆங்கிலேயர் தூண்டிவிடப்பட்ட நீதி கட்சி. அவர்களின் ஒரே குறிக்கோள் ஜாதி துவேஷம், பிராமண துவேஷம் மட்டும்தான். அவர்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு பிற்படுத்தோர் முன்னேற்றம், பின்தங்கியவர்களை உயர்த்துவதற்கு இது அனைத்தும் பித்தலாட்ட வார்த்தைகள். 3 வார்த்தைகள் அவர்கள் பேசும் பித்தலாட்ட வார்த்தைகள்: ஜாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மற்றும் ஒன்று இது மூன்றுமே அவர்கள் பேசும் எப்பொழுதுமே பித்தலாட்ட வார்த்தைகள். இந்த பித்தலாட்ட வார்த்தைகளை கூறியே நம்முடைய தமிழ் மக்களை, நம்ம அருமை தமிழ் மக்களை, இந்துக்களை, அவர்களை மனம் இன்றைக்கு ஒரு ஜாதி துவேஷத்தை அது இன்றளவு கூட இன்றைய ஆட்சியாளர்களுடன் சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். முதலமைச்சரே சொல்கிறார் ஆரிய ஆதிக்கம் என்று. அவருக்கு ஆரிய ஆதிக்கம்னா என்னன்னு தெரியாது, ஆரியர்கள் என்ன தெரியாது. ஏன்னா ஆரியர்கள் ஒரு காலத்தில் வந்தேரிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. 1918-19 இப்போ 2018-19 பல ஆராய்ச்சியாளர்களை கொண்டு, உலகளாவிய ஆராய்ச்சியாளர்களை கொண்டு ஆரியம் வழியில் இருந்து வந்தவர்கள் அல்ல, அனைவரும் ஒரே இதுதான் என்று கண்டுபிடிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஆரிய வந்தேரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நாதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்றும் சொல்லிக் கொள்கிறேன், அதுக்கு சம்பந்தமில்லை. அதே போல ஆரியர் ஆதிக்கம் என்றைக்குமே இருந்ததில்லை. பிராமணர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்த தொண்டுகள் மிகப்பெரிய தொண்டுகள். சுதந்திர போராட்டத்தில் முதன்மையாக இருந்தவர்கள் பிராமண பெரியோர்கள். உயிரையும் துச்சமாக வைத்து போராடியவர்கள். தமிழுக்காக, தொல்காப்பியர் காலத்தில் இருந்து இன்று வரை, சடகோபன் போன்றவர்கள் வரை இன்று வரை தமிழுக்காக தன்னையும் மதித்து போராடி கொண்டிருப்பவர்கள், தமிழை காத்து கொண்டிருப்பவர்கள், கல்வியை காத்து கொண்டிருப்பவர்கள். அதே போல் தொழிற்சாலைகள். ஒரு காலத்தில் நீங்கள் 1930 1970 வரை தமிழ்நாட்டில் தொழிற்சாலை எப்படி வளர்ந்தது என்று சொன்னால் அதில் முதன்மையாக இருந்தவர்கள் பூரா டிவிஎஸ்ஐ எடுத்துக்கொள்ளுங்கள், அமால்கமேஷன் குரூப் எடுத்துக்கொள்ளுங்கள், சேஷாயி பிரதர்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தியா சிமெண்ட்ஸ் குரூப் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றும் பல தொழிற்சாலைகள், லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து தொழிற்சாலைகளை ஆரம்பித்தவர்கள் பிராமண சமூக பெரியோர்கள். இவைகளெல்லாம் மறைக்கடிக்கப்பட்டு விட்டன. பொதுவாக இன்றும் ஒரு இடத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு அமைச்சர் பேசுகிறார். என்றோ ஈவேரா சொன்னார், பிராமண சமூக மக்கள் முடிச்சவிக்கிகள் என்று சொன்னார். பிராமண சமூகம் முடிச்சவிக்க, அவர் வீட்டில் யார் முடிச்சா அவங்களால தெரியாது, எனக்கு தெரியாது, எந்த பிராமணன் முடிச்ச வைத்தாலும் தெரியாது. ஒரு அமைச்சர் சொல்கிறார், ஈவேரா சொன்னார். அமைச்சர் வீடியோ மெசேஜ் போயிருக்கு, எங்கிட்ட இருக்கு கையில். எவ்வளவு பெரிய ஒரு அமைச்சரே இவ்வளவு இப்படி பேசினார். என்ன மோசமான நிலைமை இந்த தமிழ்நாட்டிலே. அந்த கட்சியைச் சேர்ந்தவன் ஒருவன் சொல்கிறான், ஈவேரா சொன்னபடி பிராமண சமூகத்தை ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் மக்களை இனப்படுகொலை செய்திருக்க வேண்டும் என்று அவன் சொல்கிறான். அதே போல ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவர் சொல்கிறார், மோடிஜி பிராமண சமூகத்தில் பகல் காவலாளி, அமித்ஷாஜி பிராமண சமூகத்தின் இரவு காவலாளி. இவர்கள் என்று பேரும் மாற்றிக்கொள்வார்கள். ஒரு நாள் இவர் போது காவலி. அதை போல ஒரு நாள் வீடியோ கொடுத்திருக்கிறார் ரொம்ப எம்பி திருமாவளவன் என்பவன். அதே போல அவரே சொல்கிறார், நான் 49 பள்ளி அடுத்தது வருகிறேன், 49.5% ஒதுக்கீடு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது அதில் மிச்சம் இருக்கிற 50.5% அவருக்கு ஓசி ஓப்பன் கேட்டகரின்னா அனைத்து ஜாதிகளும், தமிழ்நாட்டில் உள்ள 470 ஜாதிகளும் கலந்து கொள்ளும் ஓப்பன் கேட்டகரி உள்ள அந்த 50.5%, ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 31% அந்த 50.5% பிராமணர்களுக்கு போய்விடுகிறது. ஆனால் பொது பிரிவினர் உள்ள 79 ஜாதிகள் 17% ஜாதிகளுக்கே தற்போதைய நிலையில் 2% தான் கிடைத்து கொண்டிருக்கிறது.
பிராமண சமூகத்துக்கு 0.4% தான் கொடுத்து கிடைத்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலையிலே இவர் ஒரு பொய் பித்தலாட்ட வார்த்தை விஷக்கிருமிகளை எப்படி தெளிக்கின்றார்கள் என்று பார்க்கின்றார்கள். ஆட்சியில் உள்ளவர்கள், அவர்களை அண்டிப்பிடிக்கும் தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே விஷக்கிருமிகளை தெளித்து பிராமணர்களுக்கு எதிராக தோஷத்தை தள்ளிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலேயே அதே போல கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், 10% EWS இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் 10% இடஒதுக்கீடு, பொதுப்பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் நலிந்தோருக்கான பொதுப்பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு எல்லா மாநிலங்களிலும் அமல்படுத்தாகிவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டிலே மட்டும் அமல்படுத்தவில்லை. அதில் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது கூட மிகப்பெரிய வருத்தம் உண்டு. ஏனென்றால் பாரதிய கட்சியின் கீழ் இருந்த ஆட்சியில் இருந்த 2019, 2020, 2021 அதிமுக ஆட்சியில் பாரதிய கட்சி மத்தியிலிருந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருந்தால் அந்த 2021 முதலில் அதற்கு முன்னரே அவர்களை அமுல்படுத்த அழுத்தம் கொடுத்திருந்தால் அமுல்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அது சரியாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காத காரணத்தினால் அவர்களும் அமுல்படுத்தவில்லை. அதே சமயத்தில் அவர் அமுல்படுத்தாத காரணத்தினால் அவர்களுக்கு 50 லட்சம் ஓட்டுகள் குறைந்து படுதோல்வி அடைந்தனர் 2021 அசெம்பிளி தேர்தலிலே. ஏனென்றால் பொதுப்பிரிவினரில் 1 கோடி வாக்குகள் இருக்கின்றன. பிராமண சமூகத்தில் நாம் அனைவரும் 100% வாக்களித்தால் ஒரு தொகுதிக்கு 8000 வாக்குகள் குறைந்தபட்சம் இருக்கின்றன. நீங்கள் கடந்த சில அசெம்பிளி தொகுதி 3 அசெம்பிளி எலெக்ஷனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அந்த 3 எலெக்ஷனில் நீங்கள் முதல் வெற்றி பெற்றவரின் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும் என்றால் 8000 குறைவு. 234 தொகுதிகளிலும் நமக்கு 8000 வாக்குகள் குறைந்தபட்சம் இருக்கின்றன. நாம் அனைவரும் 100% வாக்களித்தால் 75 தொகுதிகளின் தலைவிதியை நாம் நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். 80% வாக்களித்தால் 60 தொகுதிகளின் தலைவிதியை நிர்ணயிக்க முடியும், மாறும். அதே போல நீங்கள் 75% வாக்களித்தால் கூட 50 தொகுதியின் தலைவிதியை அளிக்கிறோம். ஆனால் நம்மில் ஒற்றுமை இல்லை. ஒன்றே ஒன்று வருத்தம் தான் எனக்கு, நமக்கு ஒற்றுமை இல்லை என்பது. இன்றைக்கு சாயங்காலம் மிகப்பெரிய பேரணி நடக்கிறது கும்பகோணத்திலே. அதில் நானும் கலந்து கொள்ள வேண்டியவன். எங்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு சென்று கலந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் இதே தேதியில் இன்றே வைத்து நாங்கள் கலந்து கொள்ள முடியாமல் செய்துவிட்டார்கள். அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆகையால் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், நாம் ஒற்றுமையாக இருந்தால் ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள விடுகிறேன். 69%. இன்றைக்கு 69%-இலே 364 ஜாதிகள் இருக்கின்றன. இந்த 364 ஜாதிகளுக்கு 2011 உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, குவான்டிஃபைபிள் டேட்டா, ஒவ்வொரு ஜாதியிலும் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள், எந்த காரணத்திற்காக இந்த 364 சேர்க்கப்பட்டன என்பதை தெரிவிக்காவிட்டால் அந்த 9ஆம் அட்டவணையில் இருந்ததையும் நீக்கிவிட்டு அதையும் நாங்கள் நீக்கிவிட்டு மீது 50% கொண்டு வந்து விடுவோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது 13 வருடங்களுக்கு முன்னால். பாவம், அந்த உச்சநீதிமன்றத்திற்கு இப்போதெல்லாம் டைமே இருக்கிறது இல்லை. ஏன்னா கேஸ் ரொம்ப அதிகமாக போயிடுது. 5 கோடி கேஸ் இருக்குது இந்தியாவில். அதுக்கு அது பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி லாஸ்ட்டாக 2021 சொல்லியிருக்காங்க, இந்த இன்னொரு கேஸ் முடிஞ்சதுன்னா அந்த கேஸ் முடிஞ்சோன்னா 69% எடுத்துக்கணும். அப்போவும் எடுத்துக்க முடியல. இந்த நேரத்திலே நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். இன்றைக்கு நடக்கும் 69% இருக்கும் 364 ஜாதிகளும் அதில் 150-200 ஜாதிகள் தகுதியில்லாதவர்களை சேர்த்திருக்கிறார்கள் அரசியல் காரணங்களுக்காக. நாம் வழக்கு தொடுத்தால் மீண்டும் 50% கொண்டு வர முடியும். ஆனால் அதற்கு தகுந்தபடி நாம்
வழக்கறிஞர்களை நியமித்து அதை வழக்காட வேண்டும் உச்சநீதிமன்றத்தில். நீங்கள் அதரும் ஆதரவு கொடுத்தால் உலக பிராமணர்கள் நல சங்கம் மீண்டும் வழக்கை தொடங்கும். 69% 50% கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒன்றாக பணிபுரிவோம், நம்முடைய சமூகம் காப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.